வணக்கம் நண்பர்களே. 4 ஜூன் வெனஸ்டே. 2 பசங்களுக்கும் இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வேர்க்கடலை சட்னி. இட்லியில் 4 மீதி இருந்துச்சு. நான் மத்தியானம் எடுத்த வீடியோ இது. மத்தியானம் லஞ்சு வெள்ளை சாதம். தெரியாமல் 2 கடுகு விழுந்துட்டுருக்கு, அதை எடுத்து தனியாக போட்டுட்டேன். இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பாருங்க. என் பசங்க 2 பேரும் சாப்பாடோட இந்த முருங்கைக்காய் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஹாஃப் டே தான் ஸ்கூலு, வீட்டுக்கு வந்தால் லஞ்சு கொடுத்தேன். அப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு முட்டை தொக்கு. இது சும்மாவே சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நான் சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு இதுவும் ஒரு தொக்கு மாதிரி தான், அதே தான் முட்டை தொக்கு மாதிரியே தான். இதுதான் எங்களோட லஞ்ச் பிளேட் இன்றைக்கி. இப்போல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டு மீனாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு முந்தைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் எல்லாமே கலந்து எடுக்கிறோம். கண்டிப்பாக தயிரும் இருந்துச்சு மக்களே. நைட்டுக்கு தான் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஈஸி ரெசிபி. பசங்களுக்கு ஒயிட் கஞ்சி, அதாவது வெள்ளை சாத கஞ்சி வச்சு ஊட்டிட்டேன். எனக்கு இந்த மீதமான இட்லியும் மதியானம் வச்ச சாம்பாரும் வச்சு சூப்பராக ஹோட்டல் சைட் சாம்பார் இட்லி. 1 டீஸ்பூன் நெய்யை இந்த மாதிரி இட்லியில் ஊற்றிக்கோங்க. சாம்பார் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ சாம்பார் இருக்கோ உங்ககிட்ட எல்லாத்தையும் இந்த இட்லி மேலே ஊற்றிக்கோங்க. தட்டு ஃபுல்லாக ரெம்முனா கூட ஓகே. இந்த சாம்பாரில் இந்த நெய் ஊற்றுனதும் இந்த இட்லி ஒரு 2 மினிட்ஸ் ஊறினப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களும் என் கூட சேர்ந்து இந்த முருங்கைக்காயெலாம் சாப்பிட்டாங்க. இட்லி செய்யும்போது இந்த மாதிரி மீதியமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.